வணக்கம். டாக்டர் ஜோசப் மர்ஃபியோட டெலிசைக்கிக்ஸ் புத்தகத்தை பத்தி இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இதுல இருக்கிற சில கதைகள் உண்மையா இல்ல கற்பனையான யோசிக்க வைக்குது. உதாரணத்துக்கு ஒரு நர்ஸ் அவங்க போக வேண்டிய விமானம் கடத்தப்பட போகுதுன்னு கனவுல பார்த்துட்டு பயணத்தை ரத்து பண்றாங்க. அவங்க உயிர் தப்பிடுது. ஆமா. அதே மாதிரி ஒரு சேல்ஸ் மேனேஜர் வருஷ கடைசியில அடைய வேண்டிய டார்கெட்டை மனசுலயே ஒரு சுவத்துல எழுதி பார்த்து அதை விட அதிகமா சாதிக்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இது ஏதோ மாயாஜாலம் மாதிரி தோணுது. ஆனா இது மாயாஜாலம் இல்ல. டாக்டர் மர்ஃபி சொல்றது என்னன்னா, இது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மாபெரும் சக்தி. ஓ, அது எப்படி பயன்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய இன்றைய நோக்கம். சரி. ஆமா. இத புரிஞ்சுக்க மர்ஃபி சொல்ற 2 மனசுகளை பத்தி நம்ம முதல்ல தெளிவா இருக்கணும். ஒன்னு நம்மளோட விழிப்பு நிலை மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட். யோசிக்கிறது, கேள்வி கேட்கறது. கரெக்ட். இதுதான் யோசிக்கும், பகுத்தறியும். இன்னொன்னு நம்மளோட ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட். இது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு சக்தி. ஆனா அதுக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு. அது என்ன? அது கேள்வி கேட்காது. விழிப்பு நிலை மனம் எதை முழுசா நம்பி அதுக்கு கட்டளையா கொடுக்குதோ அதை அப்படியே உண்மையாக்கிடும். ஒரு நிமிஷம். ஆழ்மனம் கேள்வி கேட்காதுங்கிறது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே. புரியுது. நான் ஒரு கோடீஸ்வரன்னு சொன்னா என் ஆழ்மனம் அதை நம்பிடுமா? நம்மளோட பகுத்தறிவு அதுக்கு ஒரு தடையா இருக்காதா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கதான் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு. மர்ஃபி சொல்றது வெறும் வார்த்தைகளை சொல்றத பத்தி இல்ல, அந்த வார்த்தைகளை நீங்க எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா நம்புறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஓ, உணர்வு பூர்வமா? ஆமா. ஒரு ஹிப்னோட்டிஸ்ட் ஒருத்தர்ட்ட நீங்க அமெரிக்க ஜனாதிபதினு சொல்லும்போது அந்த நபர் தற்காலிகமா பகுத்தறிகிற திறனை இழந்த நிலையில இருக்கிறதால ஆழ்மனம் அதை நேரடியா ஏத்துக்குது. சரி. இதை விட மனக்காட்சியும் ஆழமான உணர்வும் முக்கியம்னு மர்ஃபி சொல்றாரு. இதுக்கு ஏதாவது நிஜ வாழ்க்கையில உதாரணம் இருக்கா? நிச்சயமா. பிளசிபோ விளைவு, அதாவது பிளசிபோ எஃபெக்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நோயாளிக்கு வெறும் சக்கரை மாத்திரையை கொடுத்து இதுதான் உங்க நோயை குணப்படுத்துற சக்தி வாய்ந்த மருந்துன்னு ஒரு டாக்டர் முழு நம்பிக்கையோட சொல்லும்போது அந்த நோயாளியோட ஆழ்மனம் அதை நம்பிடுது. உடம்புல நிஜமான ரசாயன மாற்றங்களை உருவாக்கி நோயை குணப்படுத்துது. இங்க மருந்து வேலை செய்யல, நம்பிக்கை தான் வேலை செஞ்சிருக்கு. ஓ, அப்போ நம்ம எண்ணங்களும் ஆழமான நம்பிக்கைகளும் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குதுன்னு மர்ஃபி சொல்றார். சரிதானே? 100% சரி. உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே காரணம் உங்க ஆழ்மனதுல பதிவைக்கப்பட்டிருக்கிற எண்ணங்களும் நம்பிக்கைகளும் தான். விதைப்பதுதான் விளையும் மாதிரி. அதேதான். உங்க எண்ணம் ஒரு காரணம், காசுன்னு வச்சுக்கிட்டா ஆழ்மனதோட செயல்பாடு அதோட விளைவு, எஃபெக்ட். சரி. இந்த சக்தி நமக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா இதை எப்படி பயன்படுத்துறது? ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா? அருமையான கேள்வி. இங்கதான் மர்ஃபி ரொம்ப நடைமுறைக்கு உகந்த சில நுட்பங்களை வளர்க்கிறார். இதுல முதல் மற்றும் ரொம்ப சக்தி வாய்ந்த நுட்பம் மனக்காட்சி, மென்டல் இமேஜரி. மனக்காட்சியா? ஆமா. அந்த விற்பனை மேலாளரோட கதையில அவர் தான் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு வெள்ளைச்சுவர்ல வருஷ கடைசியில தான் அடைய விரும்புற விற்பனை எண்ணிக்கைய, உதாரணமா 1 கோடி ரூபாய்னு மனக்கண்ணுல தினமும் பாப்பார். சும்மா கற்பனை பண்ணுவாரா? கற்பனை மட்டும் இல்ல, அந்த எண்கள் அங்க உண்மையிலேயே எழுதப்பட்டிருக்கிற மாதிரி உணர்வார். அந்த இலக்கை அடைஞ்சிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிற உணர்வையும் கூடவே சேர்த்துக்குவார். ஓஹோ, அந்த உணர்வு தான் முக்கியம். மிக முக்கியம். புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சில வருஷங்களா அவர் கற்பனை செஞ்சதை விட அதிகமாவே விற்பனையை எட்டினாருன்னு. காரணம், ஆழ்மனம் படங்களின் மொழியில தான் சிந்திக்கும். இது கிட்டத்தட்ட விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்துற விஷுவலைசேஷன் டெக்னிக் மாதிரி இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. அதே கொள்கைதான். அவங்க ஜெயிக்கிறத திரும்ப திரும்ப மனக்கண்ணுல பாப்பாங்க இல்லையா? ஆமா. அதே போலதான். அடுத்ததா உறுதிமொழி அல்லது பிரார்த்தனை. பிரார்த்தனையா? உதாரணத்துக்கு தேர்வுகள்ல தொடர்ந்து தோல்வி அடைஞ்ச ஒரு காலேஜ் மாணவனோட கதை இருக்கு. அவன் ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான்? அமைதியான நிலையில, என் ஆழ்மனதில் இருக்கும் எல்லையற்ற அறிவு என் படிப்பில் எனக்கு வழிகாட்டுகிறது, நான் எல்லா தேர்வுகளிலும் தெய்வீக வரிசையில் தேர்ச்சி பெறுகிறேன் அப்படின்னு ஆழமா உணர்வுபூர்வமா நம்பி சொன்னான். ஆனா வெறும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றது எப்படி ஒருத்தரோட தேர்வு முடிவுகளை மாற்ற முடியும்? இது வெறும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதா? இது வெறும் தன்னம்பிக்கை மட்டும் இல்ல. நவீன உளவியல் பார்வையில பார்த்தா இத காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங்னு சொல்லலாம். காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங்? ஆமா. அதாவது என்னால முடியாதுங்கிற எண்ண ஓட்டத்தை மாற்றி என்னால் முடியும்னு மீண்டும் மீண்டும் சொல்றதன் மூலம் மூளையோட நரம்பியல் பாதைகளையே நம்ம மாற்றி அமைக்கிறோம். ஓ, அப்ப பயம் போயிடுது. கரெக்ட். தோல்வியை பற்றிய பயத்தை நீக்கி வெற்றி அடைவதற்கான மனநிலையை உருவாக்குறோம். அந்த மாணவன் இதை செய்ய ஆரம்பிச்சதும் அவனுக்குள்ள இருந்த பதட்டம் குறைஞ்சு படிச்சது நல்லா மனசுல பதிய ஆரம்பிச்சது.
புரியுது. மனக்காட்சி, உறுதிமொழி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. குறிப்புகள்ல கனவுகள் மூலமா பதில்கள் கிடைக்கிறத பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, நம்ம விழிப்புணர்வு நிலை மனம் ஓய்வெடுக்கும் போது, அதாவது தூக்கத்துல ஆழ்மனம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். ம். அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க ஆழ்மனது கிட்ட இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு எனக்கு தெரியும், அந்த தீர்வை காட்டு அப்படின்னு கேட்டுட்டு பதில் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைய மனசுல சொல்லிக்கிட்டே தூங்கலாம். பதில்னு மட்டுமா? ஆமா, ஒரு தாலாட்டு மாதிரி. காணாம போன ஒரு முக்கியமான சொத்து பத்திரத்தை தேடின ஒரு செயலாளரோட கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். சொல்லுங்க. அவங்க பல இடங்கள்ல தேடி சோர்ந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்க ஆழ்மனது கிட்ட பதில் கேட்டு தூங்குனாங்க. அவங்க கனவுல அவங்களோட இறந்து போன அப்பா தோன்றி, நிஜமாவா? ஆமா, வீட்ல இருக்கிற பழைய குடும்ப பைபிள்ல ஒரு குறிப்பிட்ட பக்கத்துல அந்த பத்திரம் இருக்குன்னு சொல்றாரு. அடடா, அவசரமா எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த பத்திரம் அங்கேயே இருந்துச்சு. இது ஆச்சரியமா இருக்கு. நான் எதையாவது தொலைச்சிட்டா வீடு முழுக்க தலகீழா நின்னு தேடுவேனே தவிர என் கனவுல பதில் வரும்னு ஒருபோதும் நினைச்சதில்ல. இனிமே முயற்சிச்சு பாதுகாக்க. கண்டிப்பா. சரி, நம்ம எண்ணங்கள் நமக்கு இவ்வளவு சக்தியை கொடுக்கோனா ஒரு கேள்வி எழுகிறது. மற்றவர்களோட தீய எண்ணங்கள் நம்மை பாதிக்க முடியுமா? ம் அதாவது பில்லி சூனியம், சாபம் போன்ற விஷயங்களை இந்த புத்தகம் எப்படி பாக்குது? இது ஒரு பொதுவான பயம். ஆனா மர்ஃபியோட தத்துவம் இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில சொல்லுது. என்ன அது? மற்றவர்களோட எதிர்மறை எண்ணங்களுக்கோ சாபங்களுக்கோ சூனியத்துக்கோ அதுக்கு தானா எந்த சக்தியும் கிடையாது. சக்தியே கிடையாதா? கிடையாது. நீங்க அதை நம்பி அதுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க சொந்த ஆழ்மன சக்தியையே நீங்க உங்களுக்கு எதிரா திருப்புறீங்க. ஓ, நாமே நமக்கு எதிரா வேலை செய்ய வைக்கிறோம். அதேதான். ஹவாயில வசித்த ஒரு பெண்ணோட கதை இதுக்கு நல்ல உதாரணம். அவங்க அப்பா ஒரு பூசாரி, அதாவது கஹூனா. அவங்க காதலிச்சவரோட கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்கல. அப்புறம் வந்துச்சு. என்ன தெளிவு? சக்தி வெளியில இல்ல, எனக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுள் எனக்காக இருக்கிறார், எனக்கு எதிரா யாரும் இருக்க முடியாதுன்னு ஆழமா நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த பயம் போயிடுச்சு. பயம் போனதும் அவங்க நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த பெண்ணோட அப்பா தன் விருப்பாலேயே மனரீதியா பாதிக்கப்பட்டு அவரோட வாழ்க்கையை அவரே அழிச்சுக்கிட்டார். அப்போ முடிவெடுக்கிறதுக்கும் இது உதவுமா? சில சமயம் ரெண்டு வழியில எது சரின்னு தெரியாம பயங்கர குழப்பமா இருக்குமே. நிச்சயமா. நீங்க ஒரு முடிவெடுக்க தயங்கும் போது பயமும் மற்றவங்களோட கருத்துகளும் உங்களுக்காக முடிவெடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பெண் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு பெரிய குழப்பத்துல இருந்தாங்க. அவங்க ஆழ்மனது கிட்ட வழிகாட்டும்படி கேட்டாங்க. அவங்க கனவுல எல்லாது வந்துச்சா? ஆமா, அன்னைக்கு ராத்திரி அவங்க கனவுல அந்த நபர் ஒரு சேறு நிறைஞ்ச ஆத்துல நீந்திட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சேறு நிறைஞ்ச ஆத்துலயா? ஆமா, அந்த சேறு அவரோட குழப்பமான நிலையற்ற ஆளுமைய குறிக்குதுன்னு அவங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லுச்சு. அப்புறம் விசாரிச்சப்போ அந்த நபருக்கு சில மனநல பிரச்சனைகள் இருக்கிறது தெரிய வந்தது. அப்போ அந்த உறவை முறிச்சுக்கிட்டாங்க. நீங்க விழிப்பு நிலை மனதால ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியலன்னா ஆழ் மனதுகிட்ட ஒப்படைச்சிருங்க. அது சரியான வழியை காட்டும். ஓகே, நாம இலக்குகளை அடையிறது, முடிவெடுக்கிறது பத்தி பேசிட்டோம். ஆனா குறிப்புகள்ல இருந்த சில கதைகள் இதையெல்லாம் தாண்டி நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கு. ம் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாக போறத ஒருத்தர் கனவுல பார்த்து உயிர் தப்புறது, வியட்நாம் காட்டுல தொலைஞ்சு போன ஒரு சிப்பாய்க்கு அவரோட இறந்து போன அண்ணன் கனவுல வந்து வழிகாட்டுறது, இதெல்லாம் எப்படி? இங்கதான் நாம ஆரம்பத்துல பேசின பிரபஞ்ச மனம், அதாவது யுனிவர்சல் மைண்ட் அப்படிங்கிற கருத்து ரொம்ப முக்கியமா ஆகுது. பிரபஞ்ச மனமா? ஆமா, மர்ஃபியோட பார்வையில இது ஆழ்மன சக்தியோட உச்சகட்ட வெளிப்பாடு. நம்மளோட ஆழ்மனம் ஒரு தனிப்பட்ட ஹார்ட் டிரைவ் மாதிரி மட்டும் இல்ல, அது ஒரு யூனிவர்சல் இன்டர்நெட்டோட. ஓ, ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி. கரெக்ட். பிரபஞ்ச மனதோட எப்பவும் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பிரபஞ்ச மனதுல இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம்னு எல்லா தகவல்களும் இருக்கு. அப்போ அந்த நர்ஸ் விமான கடத்தலை பார்த்தது வெறும் தற்செயலான கனவில்ல. இல்ல, அந்த திட்டம் நடக்கப் போகுதுங்கிற தகவல் ஏற்கனவே பிரபஞ்ச மனதுல இருந்திருக்கு. அத அவங்க ஆழ்மனம் கிரகிச்சிருக்கு. அப்படிதானே? மிகச் சரியாக. அவங்க தம் பயணத்தை பத்தி தீவிரமா பிரார்த்தனை செஞ்சதால அவங்க ஆழ்மனம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து பிரபஞ்ச மனதிலிருந்து வந்த அந்த எச்சரிக்கை சிக்னலை பிடிச்சு கனவா காட்டியிருக்கு. வியட்நாம் சிப்பாய் கதை. அங்கேயும் அதேதான். உயிர் பிழைக்கணுங்கிற அவனோட ஆழமான நம்பிக்கை, அவன் திரும்ப திரும்ப சொன்ன அந்த பைபிள் வரி, இதெல்லாம் அவனோட ஆழ்மனதை துறந்து பிரபஞ்ச மனம் உதவி செஞ்சிருக்கு. ஒரு தாய்க்கு அவங்க குழந்தை ஆபத்துல இருக்கும்போது வர்ற அபார சக்தி கூட இந்த மாதிரி தானா? நிச்சயமா. ஒரு சாதாரண நிலையில நம்மளால ஒரு காரை தூக்க முடியாது. ஆனா
நம்ம குழந்தை காருக்கடியில மாட்டிட்டா அந்த நேரத்துல ஒரு தாய்க்கு வர சக்தி ஆழ்மனதோட உச்சகட்ட வெளிப்பாடுதான். அந்த நேரத்துல நம்மளோட சாதாரண சக்தி வரம்புகள் உடைக்கப்படுது. அப்போ டாக்டர் மர்ஃபியோட டெலிசைக்கிக்ஸ்ங்கிறது நம்மளோட எண்ணங்களும் நம்பிக்கைகளும் தான் நம்ம வாழ்க்கைய வடிவமைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவிங்கிறத தாண்டி ஆமா, நாம எல்லாரும் ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தியோட இணைக்கப்பட்டிருக்கோம் சொல்லுது. நம்ம ஆழ்மனம் அந்த பெரிய சக்திக்கு ஒரு வாசல் மாதிரி. ஆமா. இது ஒரு தனிப்பட்ட அதிகாரம் அளிப்பின் தத்துவம். நீங்க உங்க உலகத்தோட ராஜா. ஏன்னா அந்த படைப்பாற்றல் சக்தியை உங்களால வழிநடத்த முடியும். நாம வெளியில சக்திய தேட தேவையில்ல. தேவையே இல்ல. இது வெறும் அதிர்ஷ்டத்தையோ இல்ல வெளியில இருக்கிற சக்திகளையோ நம்பி இருக்கிறதுக்கு பதிலா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லையற்ற சக்தியை நம்புறதுக்கான ஒரு அழைப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க ஆழ்மனம் ஒரு வளம் நிறைஞ்ச நிலம். அதுல நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் பல மடங்கு பெருகி வளரும். இந்த ஆழமான அலசலின் இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. டாக்டர் மர்ஃபியின் கூற்றுப்படி உங்க ஆழ்மனதுக்கு எல்லாமே தெரியும், அது பிரபஞ்ச மனதோடு இணைக்கப்பட்டிருக்குன்னா, இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா உங்களை உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு அதனிடம் நீங்க கேட்க விரும்பும் அந்த ஒரு முக்கியமான கேள்வி என்னவா இருக்கும்?